திரு அண்ணாமலைக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அந்த தலைவருக்கே ஒரு லாய்க்கு இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லை, அதாவது இம்மெச்சூர்டு, ஒரு மத நல்லிணக்கம், எல்லாம் சமம் என்ற அடிப்படையிலே ஒரு மனிதநேயத்தோடு அணுகிய ஒரு மாபெரும் தலைவி, புரட்சி தலைவி அம்மா. அம்மா படிச்சதே ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் தான், கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். பெங்களூர்லயும் கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் படித்தாங்க. அதே போல சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் படித்தாங்க. அண்ணாமலை அவருக்கு அவங்க கட்சியில தலைவர் இல்லையா? திரு அத்வானி பிஜேபி ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவர், அவரை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க நீங்க? திரு அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு திமுகவுடைய பி டீம். சட்ட ஒழுங்கா தினந்தோறும் கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் சாதாரண நடக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கை திரு அண்ணாமலை எடுப்பதில்லை. கேரளா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு அந்த முயற்சி எடுக்கும் போது அதை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலை வக்கில்லை. அம்மாவை ஒரு மதத்திற்குள்ள அடைக்கின்ற அந்த ஒரு இழிவான செயல் திட்டமிட்டு ஸ்டாலினும் இன்றைக்கு அண்ணாமலையும் செய்கின்ற ஒரு கூட்டு சதி. அந்த வகையில தான் இன்றைக்கு அவருடைய அண்ணாமலையுடைய அந்த கருத்துக்கள் இருக்கின்றது. அதாவது சூடு சொன்ன இல்லாத இப்படிப்பட்ட ஒரு இம்மெச்சூர்டு லீடர், ஒரு மதவாதி போல சித்தரிக்கின்ற இந்த செயல் என்பது திமுகவும் பிஜேபியும் செய்கின்ற அந்த கூட்டு சரிதான். எடுத்துக்காம பார்க்கலாம். நான் அரசியல் இருந்து நான் விலகிறேன். நான் கர சேவைக்கு ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா அன்னைக்கு? திரு அண்ணாமலைக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அந்த தலைவருக்கே ஒரு லாய்க்கு இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லை, அதாவது இம்மெச்சூர்டு, அதாவது பக்குவப்படாத ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் திரு அண்ணாமலை சொல்லலாம். அந்த பக்குவப்படாத அரசியல்வாதி திரு அண்ணாமலை ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க, சூட வச்ச பாலை குடிச்சிட்டு நாக்கு சுட்டு போச்சு. நாக்கு சுட்டவனும் அவன் என்ன பண்ணுவானா, மோரை பார்த்த உடனே கூட ஊதி ஊதி தான் குடிப்பானா, குடிப்பான். அது மாதிரி திரு அண்ணாமலைக்கு எவ்வளவுதான் நம்ம திருப்பி எடுத்தாலும், எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலை அந்த போக்கு இருக்கின்றது. ஒரு சூடு சொன்ன மானம் இருக்கணும். அம்மாவை பொறுத்தவரை திரு அண்ணாமலை ஒரு இந்துத்துவா என்று அந்த ஒரு கருத்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஒரு மத நல்லிணக்கம், எல்லாம் சமம் என்ற அடிப்படையிலே ஒரு மனிதநேயத்தோடு அணுகிய ஒரு மாபெரும் தலைவி, புரட்சி தலைவி அம்மா. அம்மா படிச்சதே ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் தான், கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். பெங்களூர்லயும் கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் படித்தாங்க. அதே போல சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் படித்தாங்க. நான் கேட்குறேன், திரு அண்ணாமலை அவருக்கு அவங்க கட்சியில தலைவர் இல்லையா? திரு அத்வானி பிஜேபி ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவர், அவரை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க நீங்க? திரு வாஜ்பாய் அவர் கட்சியை பிஜேபியை வளர்த்தாரு, அவரை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? திரு அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு திமுகவுடைய பி டீம். ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மின்வெட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு பாலா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகமான அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு போதை வஸ்துகள் அதிகமான அளவுக்கு நடமாடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நிலையில அதையெல்லாம் ஒரு கட்டுப்படுத்த ஒரு பிஜேபி ஒரு தலைவர் அடிப்படையில ஏதாவது வாய் திறக்கிறாரா? இல்ல சட்ட ஒழுங்கா தினந்தோறும் கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் சாதாரண நடக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கை திரு அண்ணாமலை எடுப்பதில்லை. பிரச்சனை பொறுத்தவரை இன்றைக்கு முல்லை பெரியாறு, அதாவது திமுக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அம்மா தெளிவா வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த வாங்கி கொடுத்த தீர்ப்பை கூட இன்றைக்கு அது செயல்படுத்துவதற்கு வக்கில்லாத சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாத திமுக அரசை கண்டிக்க திராணி இல்லை திரு அண்ணாமலைக்கு. அது மட்டும் இல்லாமல் கேரளா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு அந்த முயற்சி எடுக்கும் போது அதை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலை வக்கில்லை. அதே போல் நதிநீர் பற்றி பேசாமல் அவருக்கு இருக்கின்றதெல்லாம் ஒரே
அம்மாவை பற்றி பேச வேண்டும். அப்படி என்ற வகையில தான் இன்றைக்கு அம்மாவுடைய புகழுக்கு வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அம்மாவை வந்து ஒரு மதத்திற்குள்ள அடைக்கின்ற அந்த ஒரு இழிவான செயல். இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதவெறி பிடித்தவர். அம்மா வந்து ஒரு தெய்வ பலம் வைக்கிறது. அம்மாவை பொறுத்தவரை ஒரு தெய்வ பக்தியுடையவர்கள். அதே போன்று மதவெறி கிடையாது. ஆனால் ஒரு மதவெறி பிடித்த ஒரு பிஜேபிக்கு எந்த கொள்கையும் லட்சியம் இல்லாமல் இந்த ஒரு வேலையை மட்டுமே இன்றைக்கு வந்து செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலை. அண்ணாமலையை பொறுத்தவரை இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து பேசாமல் இன்றைக்கு எங்களை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் திமுகவுடைய பி டீமாக இருந்து கொண்டு இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு திமுக செய்கின்ற அடாவடி தனங்கள் எதுவும் தெரியப்படாத வகையில திட்டமிட்டு ஸ்டாலினும் இன்றைக்கு வந்து அண்ணாமலையும் செய்கின்ற ஒரு கூட்டுச்சதி இது. அந்த வகையில தான் இன்றைக்கு வந்து அவருடைய வந்து அண்ணாமலையுடைய அந்த கருத்துக்கள் இருக்கின்றது. அதாவது சூடு சொன்ன இல்லாத இப்படிப்பட்ட ஒரு இம்மெச்சூர்டு லீடர், தமிழ்நாட்டை ஒரு இம்மெச்சூர்டு லீடர் கூட சொல்ல முடியாது. ஒரு இம்மெச்சூர்டு ஒரு அரசியல் வியாதி, அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை என்றுதான் சொல்ல வேண்டும். அரசியல்வாதி என்று சொல்ல மாட்டேன், அரசியல் வியாதி, அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை. இதோடு இந்த கருத்துக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். சமூக நீதி காத்த வீராங்கனையை ஒரு மதவாதி போல சித்தரிக்கின்ற இந்த செயல் என்பது திமுகவும் பிஜேபியும் செய்கின்ற அந்த கூட்டு சரிதான். இப்ப திருமதி தமிழிசை கூட ஒரு ஆளுநராக இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லலாமா? நான் கேட்கிறேன், எந்த இடத்துல அம்மா வந்து கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து அதிமுக தலைவர்களே வந்து பேசாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக வந்து ஒரு முகசுளிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு. எடுத்துக்காமீங்க பார்க்கலாம். நான் அரசியல் இருந்து நான் வந்து விலகிறேன். நான் கர சேவைக்கு வந்து ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா? அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மா? அன்னைக்கு ராமர் மசூதியை இடிக்கக்கூடாது, ராமர் மசூதி அது இதுவும் ராமர் கோயில கட்டணும். இதுதான் வந்து அம்மாவுடைய ஸ்டாண்டு. ஏன்னா ரெண்டு மதங்களை மதிக்கப்படணும். இந்துவாக இருந்தாலும் மதிக்கப்படணும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணும் என்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது. ஆனால் வேண்டுமென்றே திரித்து இப்ப கர சேவைக்கு தான் ஆள் இருந்துச்சு. அதை வந்து அன்னைக்கு நான் கூட தான் அந்த அம்மா கூட 91, 96ல அன்னைக்கு வந்து அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு இப்படி வந்து ஒரு அண்ட புழுகு, ஆகாச புழுகு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சகட்டத்தை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு வந்து மேல இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க, கீழே இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உலர்களுடைய கட்சியாக இன்னைக்கு வந்து பிஜேபி மாறிட்டு. அம்மா தெய்வ பக்தி இருக்கு, அவங்க மதவாதி கிடையாது. அவங்க இந்த அடிப்படை ஒரு ஞானம் கூட, ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு அரை வேக்காடு அண்ணாமலை ஒரு இந்துத்துவா என்ற போர்வையை போட்டது. ஏன் பிஜேபி தலைவர்களா இருக்கின்ற வாஜ்பாய் பத்தியா பேச மாட்டேங்க? வாஜ்பாய் இவரை பத்தி அத்வானி பத்தி பேச மாட்டேங்க? ஒரு அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம், ஒரு அரசியல் வியாபாரியோட விவாதிக்க முடியாது. ஆமா, அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஸ்டாண்டர்ட பாருங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரு, இப்ப அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு. வாடகை வீட்டில் தான் இருக்காரு. எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாடகை இருக்காரு, எப்படிப்பட்ட கார் யூஸ் பண்றாரு, உழைச்சி சம்பாதிச்சாரு. இல்ல அவங்க கட்சி வந்து கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து இது கட்சிக்கு சேர்த்திருக்கு. எல்லாம் என்ன 16,000 கோடி ரூபாய் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற கட்சி. அப்படி ஊழலுடைய ஊற்றுக்கண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு மக்களை இன்னைக்கு ஏமாற்று. பிஜேபி பொறுத்தவரை நாங்க ஒரு பெரிய கட்சியா தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது வந்து ஒரு சிறு வயது குழந்தை தான். அது வந்து ஒரு சவலை குழந்தைன்னு சொல்லலாம், சவலை குழந்தை சொல்லலாம். அந்த வகையில அவங்க கருத்து நம்ம சொல்றவங்க. எங்களுக்கு பிரதான எதிரி யாரு? தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக வந்து எங்கள் மீது விமர்சனம் இல்லை, அவர்களுடைய அடாவடித்தனங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இதெல்லாம் வந்து புரியப்படும் போது கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி எங்களுடைய பூச்சாவை பொறுத்தவரை அதற்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.